welcome back to Kichi's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. இன்னைக்கு பாதாம் ஹல்வா ரக்ஷாபந்தன் ஸ்பெஷலுக்காக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாதாமை எடுத்து ஒரு 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணலாம். அப்போ தான் அந்த தோலெல்லாம் ஈஸியாக நமக்கு எடுக்க வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த தோல் எடுக்கிறது. நம்ம அந்த பிளான்ச் பண்ணுறதுனால நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பிளான்ச் பண்ணி இந்த தோல் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஒரு 200 கிராம் ஆல்மண்ட் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பங்கு சர்க்கரை, 200 கிராம் சர்க்கரை. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு, குங்குமப்பூ. இது நட்ஸ் வந்து நான் கார்னிஷ்காக கீ வச்சுருக்கேன். சாஃப்ரான், காடமம் பவுடர். இப்போ இந்த பிளான்ச் பண்ணதை நம்ம ஆல்மண்டை போட்டு கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கலாம். குறைன்னு அரைக்கணும், ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். குறைப்பாக இருந்தால் தான் நமக்கு ஹல்வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க அந்த சுகரை ஒரு பேனில் போட்டு சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 1 பங்கு சர்க்கரை, 3 பங்கு தண்ணி ஊற்றணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பாகுலாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். சாஃப்ரானும் இதிலையே போட்டுக்கிறேன் நான். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆல்மண்ட்ஸை சாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் கூட போடலாம். நான் ஆல்மண்ட் அல்வாங்கிறதுனால ஆல்மண்டே நான் போட்டுக்கிறேன். இப்போது எல்லா கீயும் ஒரு பேனில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். இதே கீயில் நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்டையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சட்டுன்னு ஆகிடும், ஏன்னா ஆல்மண்ட் ஜாஸ்தி டைம் எடுக்காது குக் பண்ண. பாருங்கள் அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனில் அந்த கோதுமை மாவை அந்த கீலே போட்டு ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நமக்கு குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் ஜாஸ்தி இருந்ததுன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்கும். கலரி விட்டு இந்த சுகர் சிரப் ஆகிடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு சாண்டிஸ் டெக்ஸ்சர் வந்திருக்குல்ல, அப்போ வந்து இந்த கோஸாக பவுடர் பண்ண ஆல்மண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அந்த கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும். அது மாதிரி நல்லா பண்ணிக்கணும். ஒன்ஸ் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொதிக்க விட்ட சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். மெதுவாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை இதில் மெதுவாக ஊற்றிக்கோங்க, பார்த்து தெரிக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி தண்ணியாக இருக்குல்ல, இதில் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டேன், அதெல்லாம் திக்காகுது. ஃபுல்லாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கீ வந்து வெளியில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் வரும் நமக்கு. கிண்டி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள் நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்டை போட்டு ஹாட்டாக நம்ம பாதாம் ஹல்வா சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. Eat healthy, stay healthy. Bye. நம்ம டேஸ்டியாக வந்தது.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். Stay healthy. Bye.